ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அடிசன் சேனல். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடல, யாரா நீ நாயே அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஏன் வீடியோ போடலன்னா அதை எப்படி சொல்கிறது, வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பந்தாவா? அப்போ அலுப்பாக இருந்தேன், அதனால தான் வீடியோ போடல. எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. பேசிக்கலி நான் ஒரு பெரிய சோம்பேறி, அதனால தான் வீடியோ போடல. யாரும் கோச்சிக்காதீங்க. இனி வீக்லி ஒரு 2 வீடியோவாச்சும் போட ட்ரை பண்ணுறேன், கன்ஃபார்ம் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தம்ப்நெயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சுத்தமாக டைமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்காக டெய்லிக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கைஸ் வீடியோ போடல. எனக்கு கோச்சிக்காதீங்க. வாங்க நீ கண்டென்ட்டுக்குள்ளார போயிடுவோம். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ரூக் எஃப்எஃப் மாட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எடிட் பண்ணுறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். அது ஒரு 25,000 வியூஸ்கிட்ட வர போயிட்டு வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்தீங்க. அதனால தான் இந்த வீடியோக்கு வந்து அதுக்குள்ளே டெம்ப்ளேட் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். மொத்தமாக இதுவரையும் இந்த எல்லா டெம்ப்ளேட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜாக போட்டு கொடுக்க போகிறேன். வேறு எதுவும் எடிட்டிங் பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ஓரளவு ரிப்ளை பண்ணிடுவேன். பார்த்துட்டேன்னா கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்சளவு பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லை கமெண்ட்டையும் பார்த்துரும், ஹார்ட் கொடுத்துருவேன். எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் ஹார்ட் கொடுத்துருவேன். நீங்கள் திட்டியே வச்சுருந்தாலும் ஹார்ட் கொடுத்துருவேன் கமெண்ட்டுக்கு. அதனால தாங்க ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரி கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம். என்னென்ன டெம்ப்ளேட்னு அப்படியே காமிக்கிற வருஷப்படி பார்த்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்குது. பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் இருக்குது காய்ஸ். மறந்துடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. இந்த பேக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலே வந்து இது இருக்குது, இந்த ஜிஎஃப்எக்ஸ்லாம் இருக்குது. கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறதும் எப்படின்னு இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ண சில பேருக்கு தெரியாது, அதனால தான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். பாஸ்வேர்டும் வீடியோவில் தான் இருக்குது காய்ஸ். கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலே வீக்லி 2 வீடியோஸ் எடிட்டிங் வீடியோஸ் போடுவேன். இல்லைனா ஏதாச்சும் என்டர்டெய்னிங் கண்டென்ட் கன்ஃபார்ம் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் மட்டுமே கன்ஃபார்ம் நம்மளுக்கு போடக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கேன். தம்ப்நெயில்ஸ் எதாக இருந்தாலுமே ஃப்ரீ ஃபயர் மட்டுமே பார்க்கக்கூடாதுன்ட்டு இருக்கேன். மற்ற எல்லா கேம்ஸுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா சண்டே டயத்தில் வந்து ஏதாச்சும் ஸ்டோரி கேம் வந்து நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லேப் வாங்கியிருக்கேன் இப்போ புதுசாக. சும்மா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் தான், அம்மா லேப்டாப் தான் வாங்கியிருக்கேன். அதனால் அதில் வந்து லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஒரு சில ஸ்டோரி கேம்ஸ்லாம் ஏற்றி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன கேம்ஸ்னு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம், கண்டென்ட்டுக்குள்ளே போய்டுவோம். இந்த மாதிரி ரூக் எஃப்எஃப் வீடியோவில் வரும். இப்போ அதையினாலே தெரியும், இந்த மட்டும் எஃபெக்ட் பேக்ரவுண்டில் வந்து ஓடும். அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும் வச்சோம்னா. அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு 4 தான் இதில் காமிச்சிருக்கேன் டெம்ப்ளேட்டு. பாக்கியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாக்கி எல்லா டெம்ப்ளேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு 20 டெம்ப்ளேட் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். பாஸ்வேர்டு நேரத்துக்கு நான் சொல்லியிருப்பேன். பாஸ்வேர்டு பார்க்கலான்னு மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா கீழே உள்ள பேக்குக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். சும்மா நம்மள்ட்ட போதைக்கு எதுவும் கேம் ப்ளே வீடியோ இல்லாத காரணத்தினால் எதையாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். என்ன ஃபோட்டோ எடுக்கிறது, சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா கேம் ப்ளே வீடியோ என்கிட்ட இல்லை. நீங்கள் இதுதான் கேம் ப்ளே வீடியோன்னு நினச்சிங்க, அந்த ஃபோட்டோவை தான். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து இந்த இதை வந்து பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. வெறும் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஓவர்லே இல்லை ஸ்க்ரீன் அது மட்டும் மாற்றணுன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து கீழே உள்ள இமேஜோடு வந்து அப்படியே பிளெண்ட் ஆகும். பார்க்க செமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓவர்லேனா இது மட்டும் வரும், ஸ்க்ரீன்னா அது மட்டும் தனியாக வந்துடும். அதாவது இந்த பேக்ரவுண்டில் உள்ள எல்லா பிளாக்கும் எடுத்துகிட்டு இது மட்டும் தனியாக வந்துடும். இதுதான் ஸ்க்ரீனோட இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் காய்ஸ் எல்லா டெம்ப்ளேட்டுமே வரும். வேணால் நான் இன்னொன்றையும் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பச்சை கலரில் உள்ளது பார்ப்போம். இதுவும் அதே மட்டும் தான். ஸ்க்ரீன் அந்த பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன்றதை வந்து மாற்றிட்டிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக மாறிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். கன்ஃபார்ம் நான் இந்த அடுத்த வீக்கில் இந்த வீக்குள்ளார ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் டுட்டோரியல் போடுறேன். அந்த கோச்சிக்காரங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடுங்க ப்ரோன்ட்டு. அதனால தான் காய்ஸ். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.